சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி இன்று இரவு 11:47 வரை சதுர்த்தி திதி, அதன் பின்பு பஞ்சமி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:35 வரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ஆடி மாதம் 23ஆம் நாளான இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எதிர்பாராத ஒரு சில பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் முழுமையாக விலகும். வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நட்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான மனக்கவலைகள் அதிகரிக்கும். அழகு சாதன பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில மறைமுக உதவிகள் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு புதுமையான காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் மனக்கசப்புகள் விலகி ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத ஒரு சில பயணங்கள் மூலமாக புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகள் மூலம் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கவலைகள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உங்களது வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்கள் உதவிகளை கேட்டு உங்களை நாடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களது செயல்பாடுகளில் மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கைகூடி வரும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளிலும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். கமிஷன் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்கள் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேச்சு திறமையால் ஒரு சில பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று ஏற்பட்டு விலகும். உங்களது அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான ஒரு சில வாய்ப்புகள் மூலமாக எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செயல்படுத்தி முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் மனக்கசப்பை விட்டுவிட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களது பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றங்கள் தென்படும். வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும்.
கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களது காரியங்களில் தாமதங்கள் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இனம் புரியாத கனவுகள் ஏற்பட்டு தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி சுதந்திரம் வெளிப்படும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் இருந்து வந்த மந்தமான சூழல் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களது தோற்ற பொலிவிலும் பழக்க வழக்கங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்கள் மூலமாக மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அரசு சம்பந்தமான பணிகளில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். தந்தை மூலமாகவோ தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாகவோ ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு வேலைகளுக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். மனதளவில் ஒரு சில கவலைகள் ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் குழந்தைகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக முடியும். பழைய நினைவுகள் மூலம் ஒரு சில மன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். பொது காரியங்களில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரையில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு சில ஆதரவும் உதவிகளும் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான மன கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றிகளை அடைவீர்கள். மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்கள் மூலம் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு நிம்மதியான தீர்வுகளை கண்டு மகிழ்வீர்கள். கடன் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தமான கவலைகள் ஏற்பட்டு மன அழுத்தம் உண்டாகும். உங்களது அன்றாட செயல்களில் வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்களில் கூட இன்று ஒரு சில தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய நபர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்காலம் சம்பந்தமான கவலைகள் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத பேச்சுக்களை முழுமையாக குறைக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சந்தேக உணர்வுகளை தவிர்த்து முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் போட்டி போடுவதை முழுமையாக குறைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அரசு பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் நிதானமாக செயல்பட வேண்டும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கும். உடன் பிறந்தவர்கள் பகையை மறந்து ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். நன்றி, வணக்கம்.